கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது, மாசாக இருக்க போதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மதுக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, ரியாவை பற்றின உண்மையாக அவங்க வாயாலே வர வைக்கணும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் ஒழுங்காக பண்ணிடுங்க, நம்ம பிளான் படி பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக கார்த்தி நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன், அதுக்கடுத்து நீங்கள் அந்த வீடியோ ஆதாரத்தை எனக்கு நீங்கள் அமுச்சு விட்டுருங்க, முடிஞ்சால் அதை எடுத்து நீங்கள் மண்டபத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்றாங்க. இங்கே ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூஸை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் அந்த ரியா எவ்வளோ கேவலமானவன் எனக்கு நல்லாவே தெரியும், ரியா உனக்கு இருக்குடி பெரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த திக்கமாக ரியா வந்துட்டு கார்த்தி அப்படி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே, எதுவும் பிளான் பண்ணி நம்ம சிக்க வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட ஒரே நம்பிக்கை ஆனந்து தான். ஆனந்து வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், நம்ம பக்கம் தான் இருக்கான், அவன் மைண்டை மாத்தாவை மட்டும் பார்த்துக்கணும், அதுக்கு முன்னாடி கார்த்தி என்ன பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கட்டில் போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு மது கார்த்தி சொன்ன பிளானை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ரியா கால் பண்ணதுமே ரியா ஃபோனை பார்க்குறாங்க. இதுக்கு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு என்ன வேணும், எதுக்கு இப்போ கால் பண்ணுற அப்படின்னு சொல்ல, இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், ஒழுங்காக ஃபோனை வச்சிரு, எல்லா பிரச்சனையும் ஏன் தலையில் திருப்பி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணுறேன், செத்து தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீ வரணும், சாகரைக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியாக நான் கொஞ்சம் பேசணும், வல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, செத்தா சாகுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஃபோனை கட் பண்ணிடாத, நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோ, என் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன், இப்போ யோசித்துக்கோ, வரையா வரலையா அப்படின்னு சொல்ல, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு அவனை பார்க்குறதுக்கு தான் விறுவிறுன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சரி இந்த வெக்கல்லாத வெட்டுக்கிளி நம்ம பக்கம் வராதான்னு கேட்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க, கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மதுக்கு தான் கால் பண்ணுறாங்க, ரியா ஹஸ்பண்டுக்கு. ரியா வந்துட்டு அங்கே வந்துட்டாங்க, நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க கார்த்தி மித்த பிளானை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ரியாவை பார்த்த மணிக்கே கார்த்தி சிரிச்சுக்கிட்டே நக்கல அங்கேருந்து கிளம்புறாங்க. இவ்வளோ தூரம் கார்த்தி ரிஸ்க் எடுக்கிறத பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி தான் இதில் ஜெயிப்பாரோன்னு தோணுது. ஆனால் அந்த மூளை இல்லாத மூஞ்சிலி துப்பாக்கி வர எடுத்து வச்சிருக்கே, அதை வச்சு என்ன பிளான் பண்ண போதோ, மீனாட்சி போட்டு தள்ள போதோ இல்லைனா நம்ம குடும்பத்தில் 2 பெரியவர்கள் இருக்காங்களே அவங்கள போட்டு தள்ள போதுன்னு தெரியல. மொத்தத்தில் அந்த மண்டலாத மங்குஸ் மண்டை ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் பண்ணிடுது. அடுத்து வந்துட்டு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்க. இப்போ எப்படி கார்த்தி கண்ணில் இருந்து தப்பிக்கிறது, அதே நேரத்தில் தீபாவை பார்த்த மணிக்கே இருக்கணும், தீபா வந்துட்டு நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, பட் நம்ம அங்கே போனதும் கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக்கு இன்வைட் பண்ண பாப்பாளே, என்ன செஞ்சு வந்துட்டு இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அங்கிட்டா அத்தை இதை வச்சுக்கோங்க அத்தை இது கட்டுங்க அத்தை அப்படின்ற மாதிரி தீபா மீனாட்சி 2 பேரும் அபிராமியை பார்த்து டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேறமா சும்மா இருமா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் இப்போதைக்கு தேவையா, நீங்கள் வந்துட்டு வந்தவங்களை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, பாட்டிமா வர்றதுக்காண்டி தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்துடுவாங்கம்மா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க சொன்னால் வராமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்மளோட மைண்ட் வைஸ் நாங்களும் பாட்டிக்காண்டி தான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம், மரண மாதம் காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. ஆனால் பரவாயில்ல மக்களே, அந்த ரம்யா ஆஃபீஸு லேபர்ஸு அப்படியே வந்துட்டு நம்மளை டென்ஷனாக மாற்றாமல் பாட்டியை வந்துட்டு என்ட்ரி கொடுத்து கொஞ்சம் நல்ல சீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோன் போட்டு முடிச்சதுமே பாட்டியோட ஆக்ஷனை பார்த்துக்கணுமே, அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு மாசாக வந்துட்டு லுக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பயங்கரமாக வந்துட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கும் தான் அவங்க வந்துட்டு ஃபேவர் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும். பட் ரியாவை பற்றின ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வரப்போகுது. ஏன்னா கார்த்தி வந்துட்டு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்காருன்னா கண்டிப்பாக ஆனந்தையும் மீனாட்சியும் ஒன்று சேர்த்துருவாங்க. அந்த வந்துட்டு மூமெண்ட்டுக்கும் நம்ம பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம், எது மூலயமா ரியாவோட உண்மை வெளியில் தெரியுது, மது வந்துட்டு வீடியோ ரெக்கார்டை கொண்டு வருவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.